இலங்கை கண்டிக்கு பக்கத்துல நாவலப்பிட்டி அப்படின்ற கிராமத்துல பிறந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மருதூர் கோபால மேனன் சத்யபாமா தான் இவருடைய பெற்றோர். இலங்கையில வறுமையின் கொடுமையில இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தமிழகம் திரும்புறாங்க. தமிழகத்துக்கு திரும்பினதுக்கு அப்புறமா அவருடைய அப்பா கொஞ்ச நாள்லயே இறந்துடுறாரு. இவருடைய அண்ணன் தான் எம்ஜி சக்கரபாணி. ஸ்கூல் படிக்கும்போது லவகுசன் அப்படின்ற ஒரு நாடகம் நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் லவனாக நடிக்கிறாரு. அவருடைய நடிப்பு திறமையை பார்த்துட்டு மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அவரை நடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனால் எம்ஜிஆரோ தன்னோட அண்ணனையும் கூப்பிட்டாதான் நானும் உடன் வருவேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அண்ணன் மீது அப்படி ஒரு பாசமும் மரியாதையும் எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு. எம்ஜிஆர் இந்த மாதிரியான நாடகங்களை நடித்து தன்னோட திறமையை காட்டி அதுக்கப்புறமா தான் திரையுலகில் எல்லாரையும் ஈர்த்து பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நடிப்பில் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச மாதிரி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு எம்ஜிஆர். அரசியலை பற்றி எதுவுமே தெரியாமல் அரசியலில் இறங்கியிருக்காரு எம்ஜிஆர். 1952 பேரறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு 1957 திமுகவில் இணைகிறாரு. திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் எல்லாம் செய்கிறாரு. இதனால் 15 இடங்களில் திமுக வெற்றி அடைஞ்சிச்சு. 1958 திமுகவை ஆதரித்து எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்கிறாரு. அதுக்கப்புறமா திமுக 58 இடங்களில் வெற்றி பெற ஆரம்பிச்சிச்சு. 1972 அனங்காபுதூர் ராமலிங்கம் அப்படின்றவர் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில் எம்ஜிஆர் இணைஞ்சிருக்காரு. அப்போ எம்ஜிஆர் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு சாதாரண தொண்டன் ஆரம்பித்த கட்சியில் நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கை பலருக்கும் தெரியும். சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியலையும் பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. எம்ஜிஆர் தனக்கு கல்யாணமே வேணாம், கல்யாணத்துலலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் தன் வீட்டில் சொல்லியிருக்காரு. ஆனால் எம்ஜிஆரோட அம்மா அவங்களுடைய அண்ணனுக்கு தன்னுடைய உறவுக்கார பெண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய இன்னொரு மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் போய் ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் தான் பார்கவி. அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் லட்சணமாகவும் இருந்திருப்பாங்க. எம்ஜிஆரோட அம்மா அவங்களோட மூத்த மகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் பெண் பார்த்துருக்கேன், நீ எம்ஜிஆரை கூட்டிட்டு உடனே கேரளாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆரோட அண்ணனும் தம்பியை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தனால இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக வரமாட்டான், அதனால் பொய் சொல்லி ஏதாவது கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லை, நம்ம 2 பேரையும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் தான் தெரியுது தனக்கு கல்யாணமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்தை அன்னைக்கு தான் பொண்ணையே பார்க்குறாரு. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் ஒத்துக்கிறாரு. 2 பேருக்கும் திருமணம் ஆகிடுது. திருமணமாகி கொஞ்ச வருஷங்களையே பார்கவி உடல்நலக்குறைவு காரணமாக இறந்துடுறாங்க. பார்கவியை எம்ஜிஆரோட அம்மா தங்கமணி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அதற்கு காரணம் அவங்களுடைய மகள் மாதிரியே தான் இவங்களும் இருக்காங்க, அதனால தான் தங்கமணி அப்படின்ற பேர்லையே அழைக்கிறாங்க. 2ஆவதாக ஒரு திருமணம் செய்கிறாரு எம்ஜிஆர். சத்யானந்த தேவி அப்படின்ற ஒரு பெண்ணை, அவங்களும் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிடுறாங்க. 3ஆவதாக தான் ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணுறாரு எம்ஜிஆர். அவங்களோடையும் தன்னோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாரு. எம்ஜிஆரோட வீட்டில் ஒரு ரகசிய அறை இருப்பதாகவும் அந்த அறையில் ஜானகி அம்மாவுக்காக வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாமே அந்த ரகசிய அறையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.